உடம்பு சரியில்லை, என்ன பண்ணுறது? தண்ணி போடணும். மட்டன் இது. குழம்பு ஊற்றுமா? வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நான்வெஜ் எடுத்திருக்கோம். மட்டன் வந்து ஒரு சும்மா அளவு கம்மியாக இருக்குது, ஒரு 1/4 கிலோ அளவு மட்டன் எடுத்து மட்டன் குழம்பு மட்டும் தான் வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து சைடிஷ் வந்து அதிகமாக கிடையாது, சிம்பிளாக முடிச்சாச்சு. ஏன்னா வீட்டில் வந்து இந்த வெயிலுக்கு வைக்க தாங்க முடியல உங்களுக்கு, அதனால் கிச்சனில் வந்து ரொம்ப நேரம் வேலை செய்ய முடியல. ஸோ அதனால் குழம்பு மட்டும்தான் வச்சாங்க. நான் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, முட்டை, அவிச்ச முட்டையும் ஆம்லேட்டும் வச்சுருக்கு, வாங்க சாப்பிட்லாம். குழம்பு நல்லா வாசமாக நல்லா வந்திருக்கு. சாப்பிட்லாமா? பாவம், இன்னைக்கு இலையே வெறிச்சோடி கிடக்கு. 4-5 பொரியல் வைப்ப. சரி விடு. வெக்கியானோட செஞ்சீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூஞ்செல்லாம் கொப்பளை வந்துட்டு அதுதான் எரியுது எனக்கு. அந்த கொப்பளை தான் எரியுது, அதை அடுப்பிட்டு நிற்க முடியல. அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நீ ஏன் மாமா சிரிக்கிற? எனக்கு வெக்கையாக இருந்தாலும் செஞ்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். தெரியாம சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லக்கூடாது. ஈஸ்வரி மாதிரி பேசுகிற மாதிரி எனக்கு தோணுச்சு, அதான் சிரிப்பு வந்துச்சு. நல்லா சொல்லிட்டு வா, நல்லா பண்ணுவோம். மைக்கெலாம் வாங்கிட்டா. ಚೆನ್ನಾಗಿ ಅವ್ರೆ ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ದುಡ್ಡು ಕಾಸು ಚೆನ್ನಾಗಿ ಅವ್ರೆ, ಅವ್ರ ಅಮ್ಮನೂ ಸರಿ, ಅವ್ರ ಹಸ್ಬೆಂಡ್ ಸರಿ. ಇದೇ 6 ಟೈಮ್ ಇನ್ನೇನು. ஏன் அப்படி வேக விட்டுருக்கேன்? இப்படி வேக விடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அங்கே வந்து நின்றுட்டேன், உங்ககிட்ட பேசிட்டு சாப்பிடுங்க. குழந்தைக்கு நம்ம கேட்கல இருக்கு. இந்த கறி தான் சைடிஷ்.
தயிர் இருந்துச்சு கலையச்சா. காலையில் டிஃபன் வைக்கிறப்போ அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு ஒரு வாரத்துக்கு. கொப்பளை வலிக்குது. சாப்பிட்டோம். நான் சாப்பிட்டேன். நானுமே ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன். கறி குழம்பு இருந்தாலும் ஒரு குடி குடிச்சிட்டேன். நல்லா காலசாரம் நல்லா இருக்குல்ல. இருந்தாலும் ஏதோ ஒரு மாதிரி சாப்பிட்றது மாதிரி பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு எப்படி தான் என்னைக்கு தான் சாப்பிட பிடிச்சது. கொஞ்சமாக சாப்பிட்டேன். எனக்கு மட்டன் தான் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. சிக்கனுக்கு தான் எனக்கு மட்டன் தான் பிடிக்காது. என்ன தெரியல, சாப்பிடவே முடியல. அவங்க போய் கட்டுறதுக்கு இடம் இருந்துச்சு, வெளியே கட்டின்னு கொடுக்குறது அந்த தலைமுறை கூட. அது மறைவாதான் கட்டணும். அது தேடிச்சு எல்லா பக்கமும் அது தோல் கிடைக்கும், அது தோல் கிடைக்கும் கொடுக்குறது. ஒரு செங்கோலை வந்துட்டு ஒரு நாளெல்லாம் நான் மூட்ட மாட்டேன். நீ கதவை பூட்டி வச்சிருப்ப, அதனால் பூட்டி வச்சிருப்ப, அதான் வெளியே போக முடியாது. லைட்டு தெரியல, அது அந்த லைட்டில் உட்காந்துட்டு இருக்கிறது. அது இல்லைன்னா அதை ஓட்டி விட்டு நான் அசாத்திருப்பேன். காலையில் பார்த்தா இங்கே அங்கேயும் சுற்றுமா செவுத்துலேயே பாவம். எனக்கு ஒரு மாதிரி அந்த ஜன்னலில் திறந்து ஜன்னல் உட்காந்து போயிடுச்சு. நான் கொட்டல தெரியாது. வேற பிள்ளைங்க கொட்டி போக மாட்டேங்குது தெரியாது. இதான் மேலே ரெண்டு பிள்ளை அவங்க அக்கா பிள்ளை இருக்குல்ல, ஊரில் எல்லாம் கொட்டிடுவோம். அவங்க பக்கத்து வீடு, அவங்க அண்ணன் தகுந்த. அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. இன்னொரு சின்ன பொண்ணு, இன்னொரு சின்ன பொண்ணு. சொன்னது ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்போ ரெண்டு பிள்ளை அந்த சட்டி போட்டு அதெல்லாம் ஒரு ஸ்டைலிங் ஆயிடுச்சு சட்டி போட்டுருந்தா. அவங்க இஷ்டம் சித்ரா. வெயில் நீ படுக்க வச்சு குடிச்சிருக்கீங்கள. காரம் மட்டும் கம்மியாக இருந்தால் நல்லா இருந்துருக்கணும். சரி ஓகே, எது கூட பரவாயில்ல. ரவுண்டாக கருப்பாயிடுச்சு பாரு.
ஓகே, இன்றைக்கி வந்து கறிக்குழம்பு சூப்பராக இருந்துச்சு. என்ன ஒன்றுனா இலை வந்து கலர்ஃபுல்லாக, சைடிஷ் வந்து கம்மியாக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இல்லை. ஓகே, அடுத்த வாரம் வந்து நிறைய சைடிஷ் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணு, சரியா? பார்ப்போம். அடுத்த வாரம் வெயிட் இது கம்மியாகுதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியல. நல்லா தான் இருக்கும், சாப்பாடு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, அடுத்த வாரம் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.